இது நம்ம ஊர் என்ற இது உங்க ஊர் ஆமா இந்த சேனல் சார்பாக அருமையினார் நீதிமணி அவர்களுக்கு மலர்மலை எடுத்து ஒதுக்கப்படுகிறார். எங்களது இசைக்குழுவின் சார்பாக முறையாக சங்கரநாசாமியுடைய பாட்டை பாடி வெளியிட வந்த நாரதன் அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக 50 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன். எந்த மக்கள் எப்பொழுதும் உத்திர பாகத்தில் நன்மை உண்டாவதாக இருந்தாலும் பூர்வத்தில் அகோரித்தமோ இல்லை வேறு எவ்வித கழகமோ பார்க்கபடியாக நேரடி ஏற்றமில்லாது வேறொன்றும் இல்லை இல்லாட்டி போனால் கழகப்பிரியா
நாராயணன் என்று நினைத்திருக்குமா? பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாகம், விந்து, சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், விஷ்ணு, விஷ்ணுல பிரம்மா, பிரம்மாவின் ஆகாயம், ஆகாயத்தில் வாயு, வாயுவிலே தேய்வு, தேய்விலே அப்பு, அப்புவிலே பிருத்திவி, அன்னம், நரகமறு பச்சிகள் தோன்றி, தாவர சங்க மதிகள் தோன்றி, மறுபடி தோன்றின வழியே ஒடுங்குனோர் ஒடுங்கின வழி இப்படியெல்லாம் படைத்தாலும் கூட அபிஷேகப்பிரிய சிவா, அலங்காரப்பிரிய விஷ்ணு, சோத்திரப்பிரிய சூர்யா, கனிப்பிரிய கந்தா, கடகப்பிரிய நாராயணன் என்று நான் கிழக்கு செய்யாவிட்டார் என் சிறந்தாகப்பட்டது 1000 எனது அண்ணன் தக்கனிட்டு சாபம். அதனால் கழகம் துவக்க வேண்டும், கழகம் பிறக்க வேண்டும். அதற்கு முன்பு எந்த தொழில் செய்தாலும் அல்லல் போம், வழிவினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதிக மாமுருனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் அந்த தொந்திக்கணவரை வணங்கிவிட்டால் நன்மைகள் கிடைக்கும், நமக்கு இருக்கும் துன்பங்கள் விலகும் என்றபடி அந்த விநாயகரை எப்படித்தான் நான் வணங்கினாலும் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணர்ந்து நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரை முகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தான். அந்த விநாயகர் எப்படித்தான் தொழுதாலும் என் தாய் கலைவாணியை வணங்கினால்தான் நாவிலே செந்தமிழை என் நாவிலே எழுதி என்னை பாட வைப்பாள், பேச வைப்பாள். ஆகையினாலே அந்த கலைவாணியை பற்றி சீர்கொண்ட சிவனிடர் கண்ணிலர் முறையாகி சீர்கொண்ட செம்பொச்சிலம் விசை ததும்புனது சீதலவகற்றபாத செவ்வாயும் நன்றி கடிகமல் பூந்தாமரை போல் கையும் துடியிடையும் அள்ளும் பகலும் அணிதினமும் துரித்தாய் கல்லும் சொல்லாதது என்பதை போல என் தாய் நினைத்தால் கல்லையும் கவிபாட வைக்கக்கூடிய தன்மை என் தாய்க்குண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது என் தாய் என் நாவில் அமர்ந்து கொண்டு அந்த இயலிசை நாடகம் என்ற முத்தமிழையும் போதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் கூட வந்த தமிழகத்தின் வறுமை துணிபோக்க பாடுபட்டு பயிர் வளர்த்த விவசாய பெருங்குடி மக்களே, போர் என்றால் பிடுகுணம், புத்தி வரும் காதல் என்றால் பூமணம், உலகெங்கும் ஒரே இனம், அதுதான் நம் மனித இனம் என்கின்ற உண்மையை உணர்ந்த இளைய தலைமுறைகளே, இந்நாட்டு எதிர்கால மன்னர்களே, துரத்தி வரும் புலியை முரத்தினால் அடித்து துரத்திய வீர மங்கையர்களே, இன்றைக்கு அந்த முரத்தை கூட தூக்க முடியாமல் இருக்கின்ற எனதருமை தாய்மார்களே, பாமரர்களே, என்னவென்று கேட்கின்ற எனதருமை தாய்மார், முரம் என்றால் என்னவென்று கேட்கும் எனதருமை தாய்மார்கள், பாமரர்களே, பக்தியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். ஆயக்கலை 64 நாடக கலையை தலை சிறந்த கலை என்பார்கள் சார்பர்கள். காரணம், கலையில் ஒரு பாத்திரத்தில் வேடமிட்டு பாடி பேச்சு நடித்து இவை அனைத்தையும் ஒருவரே செய்து காட்ட வேண்டும். அந்த அளவிற்கு திறமை உள்ளவனாக நான் இங்கு வரவில்லை.
ஏதோ சின்னவன் சிற்றறிவு பெற்றவன் இந்த நாடகத்தில் வேடமிட்டு நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் மிகுதையா, அதனால் எழுந்த துணிவினால் உங்கள் முன் இருக்கின்றேன். இது நம்ம ஊரு என்ற இது உங்க ஊரு அம்மா. இந்த சேனல் சார்பாக அருமையினார் நீதிமணி அவர்களுக்கு மலர்மலை அணிவித்து கோரிக்கப்படுகிறார். எங்களது இசைக்குழுவின் சார்பாக முறையாக சங்கரதாசாமியுடைய பாட்டை பாடி வெளியிட வந்த நாரதன் அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக 50 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் என்னால் கிடையாது. எப்படி நாவிற்கு அது சுவை இருந்தால் நம் நாவுக்கு சுவை இருக்கிறதோ அதுபோல் இப்படியெல்லாம் பாடுவதற்கு காரணம் நீங்கள். உங்களை மாதிரி ஆளுகள் என்ன இப்படி பாட்டு நான் பாடுறதே கிடையாது. ஆகையினாலே பாடுவோம் பாடுவோம். என்னையா உமக்கு சந்தேகம்? சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு என்னது இருக்கா? அது எல்லோரும் மனதிலும் இருக்கு. ஆகையினாலே ஏன்னா விளம்பரம் இல்லாத ஒரு பொருள் விற்பனையாகும். உண்மை அதுதானே. நல்ல பொருள் எல்லாம் ஒளிந்திருக்கிறது, ஒண்ணுக்கும் ஆகாத பொருள் தான் விளம்பரத்தில் ஓடுகிறது. ஆகையினாலே எங்களை போல் கலைஞர்களை விளம்பரப்படுத்தி உயர செய்கின்ற யூடியூப் சேனல், அவங்க பேர் எனக்கு தெரியாதுங்க, எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுபோல கோவையிலிருந்து வந்து இந்த நாடகக்கலையை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பொதுநலத்து, என்னை விட பொதுநலத்துடன் அவர் தான். நான் கூட சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தான் பொதுநலவாதி. ஆமா, ஏன் சொல்றேன்னா, நான் செய்கின்ற போது என்னுடைய கழகம் கூட இந்த சிரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு பொதுநலத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற அண்ணன் பிரபு, கோவையை சேர்ந்த பிரபு அண்ணா அவர்களுக்கு, ஆமா யூடியூப் சேனல் மற்ற அண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி 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 கிடந்த வணக்கம். இருந்தாலும் உங்களை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதையை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வந்தனம் பல கோடி, வந்தனம் பல கோடி, தந்தேனே சபை நாடி, பக்தியில் பல பேரே உங்கா சித்தியில் சில பேர்கள். வந்தனம் பல கோடி, தந்தேனே சபை நாடி, பக்தியில் பல பேரே உங்கா சித்தியில் சில பேர்கள்.
போக்கும் எங்கள் கருதாரம்மா அந்த கடவுளும் இதை கேட்டு மகிழ்வாரம்மா தவறை போக்கும் எங்கள் கருதாரம்மா அந்த கடவுளும் இதை கேட்டு மகிழ்வாரம்மா இதை மீது விலை வைத்தால் கிடைக்காதம்மா இந்த கதை இதை மீது விலை வைத்து கிடைக்காதம்மா இதை மீது விலை வைத்தால் கிடைக்காதம்மா அந்த வந்தனம் பல கோடி தம்மே தவையாய் பத்தி பல பேருமே நாடக தந்தை சங்கர தாசனம்மா தமிழ் இலக்கியம் தெரிந்து கொண்ட உழவனம்மா நாடக தந்தை சங்கர தாசனம்மா தமிழ் இலக்கியம் தெரிந்து கொண்ட உழவனம்மா பாத்திரம் புரிந்து கதை படித்தாரம்மா பாத்திரம் புரிந்து கதை படித்தாரம்மா பாத்திரம் புரிந்து கதை படித்தாரம்மா மக்கள் நலம் பெற வேண்டும் என்று நினைத்தாரம்மா வந்தனம் பல கோடி சந்தேனை தவைத்தாய் பக்தி பல பேருமே முருகா சித்தியில்லவே முருகா முருகா நன்றி 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 என்ன காரணம்னா நாடக தந்தை சங்கரதான். ஏன்னா தமிழுக்கு தாய் யார் என்றால் அது தாய்மொழி, தமிழை தாய்மொழி என்று சொல்வார்கள். அந்த தமிழ் மொழிக்கு தந்தையாக விளங்கியவன் யார் என்றால் சங்கரதாசா. அவனுடைய புகழை சொல்லவா முடியும்? சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு காலமும் நேரமும் எனக்கு இல்லை. ஆகையினால் இப்படி இருந்தாலும் கூட நான் அந்த அளவிற்கு படித்தவனோ அல்லது பட்டம் பெற்றவனோ கிடையாது. ஏதோ நாடகத்தில் பண்பாடி நடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் கிடையாது. அதனால் எழுந்த துணிவினால் உங்கள் முன் இருக்கின்றேன். என்னிடம் காணும் குற்றங்களை மறந்து குணம் என்பதை கொண்டு இந்த அவையின் மருந்து நீங்கள் அமைதியாக காட்டுக் கொடுத்தால் என்னால் முடிவுகளை செய்து காட்டி உங்கள் அனைவரையும் மகிழ்விப்பேன் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து என் கதைக்கு செல்வதற்கு முன்பு ஜெகத்தை பார்த்தவுடனே அழகாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. ஆஹா, குறுகிய இடத்தையும் குளிர்ச்சியான இடத்தையும் பார்க்கின்ற பொழுது 2 நாள் தங்கிவிட்டு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் ஆசைப்படுகிறேன், அறிவிக்க முடியவில்லை. யார் இருந்தால் சிறந்து வடித்திருந்தேன். அதனாலே இந்த இடத்தை பார்த்தவுடனே எப்படி தெரியுமா? இங்கே நீ வேடிக்கை பாராய் எனது வேளா, இங்கே நீ வேடிக்கை பாராய், இங்கே நீ வேடிக்கை பாராய் எனது வேளா, இங்கே நீ வேடிக்கை பாராய். தங்கமலைக்கு பணி சார்ந்ததை போலும், தங்கமலைக்கு பணி சார்ந்ததை போலும், சந்தன கடவுளுக்கு கற்பத்தை போலும், சந்தன கடவுளுக்கு கற்பத்தை போலும். இங்கே நீ வேடிக்கை பாராய் எனது வேளா, இங்கே நீ வேடிக்கை பாராய் பாராய்.
400 பைத்தியம், நீங்கள் ஒரு பைத்தியம். பைத்தியம் இருந்தா தான் வைத்தியம் பார்க்க முடியும். எதுலையுமே பைத்தியம் இருக்கணும். இப்ப மருத்துவத்தை பார்த்து சித்த வைத்தியம் செய்யக்கூடியவர் என்னென்ன வைத்தியத்துக்கு எதை செஞ்சா சரியா வரும்னா அந்த மருந்து சிந்தனையில் இருந்தால் தான் அவர் சரியா வைத்தியம் பண்ண முடியும். அதுபோல கலகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு அந்த பைத்தியம் இருந்தால் தான் நான் சரியான வைத்தியம் பண்ண முடியும். பைத்தியம் என்றால் ஆர்வம் என்று அர்த்தம். ஆகையினாலே இங்கே வேடிக்கை பாரா என்று நான் பாடினேனே என் தலைவர் முருகனை பற்றி. இந்த குருநிலம் யாருக்கு சொந்தமானது என்றால் முருகனுக்கு சொந்தமானது. இப்பேற்பட்ட வனத்தை நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. அந்த அளவுக்கு வான் உயர்ந்திருக்கிறது. எது மரங்கள், வன்னி மரம், தேங்கை மரங்கள் எப்படி அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த குறிஞ்சி வனத்தை பார்த்த உடனே இருக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பிறகு வெடித்து விடுமோ என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது. ஆமா, ஆகையினாலே இப்படி பல வகை நிலை இருந்தாலும் கூட இந்த இடத்தில் சப்தம் எதுவும் கேட்கிறதா என்று அறியலாமா? சாப்பாட்டு வேலைகள் அதுதான் எல்லாம் தாமதம். ஆகையினாலே இந்த இடத்தை பார்த்த உடனே அருமையான காலம். இந்த மாதிரி காலத்தை இந்த பகுதியிலே எப்படி படித்தால் தெரியுமா? ஆலோலம் 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 எனக்கு இப்பொழுதுதான் பிறந்தது ஞானம். என்ன ஞானம்? ஐயா ஐயா நூத்தக்கு இருக்குமா பதறு. அது மாதிரி சந்தேகம் இருந்தா தாராளமாக தெரிஞ்சா சொல்றேன், தெரியலைன்னா தெரியவில்லைன்னு சொல்லுவேன். நான் செய்யற தொழிலை விட்டு நீங்க உங்க வாட்டுக்கு உங்க கதையை பேச ஆரம்பிச்சா என்ன சொல்ற மக்களுக்கு தெரியாம போயிடும் ஐயா. அதனால உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அமைதியா உட்கார்ந்து கேளுங்க. அதுல தப்பு இருந்தா கூட சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு திருத்திக்கிறேன். ஆகையினால இப்படி இந்த கானத்தை கேட்டவுடனே இந்த மனமாகப்பட்டது சந்தோஷமாகி விட்டது. ஆஹா, இது அதிசயமான கானம். இவளுடைய கானத்தை கேட்டவுடனே எப்படி இருக்கிறது தெரியுமா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் வள்ளி.
என்ன கேட்கிற முத்தப்ப பாட்டு கேட்கிறார். பாடும் ஐயா, பாடும் ஐயா. பாட்டு கண்ணை திறந்தா மொழியிலே இவ்வளவுதானே. ஒரு எவ்வளவு சாமி பாட்டு எவ்வளவு தத்துவம் பாடிட்டு நீங்க வாட்ட கண்ணை திறந்த ஒளியிலே காவல் இன்னைக்கு எஜமான்கள் சொல்றத தொழிலாளி கேட்கிறாங்க. அவங்கதான் நமக்கு எஜமான்கள். அது சரிதான். அவங்க எப்படியோ அது வழியே நம்ம கோயில். அதான் நம்ம பக்குவம் பண்பு. இருந்தாலும் அண்ணன் சின்னையா குருவாயூர்த்தி சின்னையா அண்ணன் நார்கலாக புது என்ன வந்து 5 வருஷம் ஆச்சு. ஆகையினாலே வளம் வந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அவர் என்னை பாராட்டி ரூபாய் 50 அன்பளி படித்திருக்கின்றார். ஆகையினால நன்றி 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 கிடந்த வணக்கம். அதுபோல அழகான வாக்கியம் அண்ணன் பிரகாசன் அவர்கள் எனக்கு ரூபாய் 50 அன்பளி படித்திருக்கின்றார். எல்லா வாக்கியம் மனசு நிற்காதுங்க. அந்த வகையில் நீங்க இங்க மனசுட்டு இருக்கீங்க. எல்லா வாக்கியம் சொல்ல முடியாது. ஆகையினால என்ன பாட்டை மதிச்சு வாசிக்கிறது தான் வாக்கியம். மடார் மடார்னு அடிச்சா அது வாக்கியம் இல்லை, அதுக்கு போய் அடிக்கணும்னு அர்த்தம். இப்ப விருதங்கம்ன்ற ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப தப்பு என்பது ஏன் பேரு வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல தப்பு அடிச்சா எந்திரிச்சு கேப்பா கிழவி, என்னையா ஊருக்குள்ள தப்பான சத்தம் கேட்குது, அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு வீட்டுல கேரம் ஆகி போச்சு. இதை மக்களுக்கு தெரிவிப்பதற்கு பேர் தான் அதுக்கு தப்புன்னு பேரு. ஆமா, ஆகையினால அதுக்கு அப்படி பேர் வந்தது. அதுவும் என்ன தோழு? ஆட்டு தோழுதா, மாட்டு தோழுதா, இன்னைக்கு என்னமோ போட்டு அடிக்கிறாங்க, நாகமே இல்லாம போச்சு. ஆகையினால அதுக்கு இந்த மாதிரி பேரு. நையாண்டி மேளம் இருக்குல்ல, அதுக்கு ஏன் நையாண்டி மேளம் அப்படின்னா, கோயில்களிலே அந்த காலத்துல மன்னர் காலங்களிலே கோவிலே முத நடை திறக்கின்ற பொழுதும் அபிஷேகம் திரையை மூடி அபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த மங்கள வாத்தியம் முழங்கித்தான் அபிஷேகம் செய்வார்கள், திரையை திறப்பார்கள், மூடுவார்கள். அதனாலதான் அதுக்கு மங்கள வாத்தியம் பேரு. அது காண்டாம இருக்க மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் காண முடியாது, அப்படிப்பட்ட சத்தம் வரக்கூடியது. ஆனால் மிருதங்கம் என்பது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப தங்கத்தின் தன்மை என்ன அப்படின்னா, தங்கம் கூட்டல் அங்கம் என்று பெயர். இப்ப எந்த பொருளை மண்ணில் போட்டாலும் இட்டு போயிடும். ஆனா தங்கம் மட்டும் மண்ணுக்குள்ள போயிட்டா இக்கவே இக்காது, நிலையானது. அதனாலதான் தங்கம் கூட்டல் அங்கம் என்று பெயர். அழியவே அழியாதான் மண்ணுக்குள்ள. அப்ப இதுக்கு ஏன் மிருதங்கம்னா, அந்த தங்கத்தை எப்படி கட்டியா இருக்கக்கூடியதை அழகாக அதுல தீயிலே வாட்டி அதை அணிகளாக எப்படி செய்கிறார்களோ அதுபோல மிருதுவாக வாசித்தாத்தான் அதுக்கு மிருதங்கம். மடார்னு அடிச்சா அதுக்கு மிருதங்கம் கிடையாது. அன்னை மதிச்சு வாசிக்கிறார், அந்த மிருதங்கத்தை மதிச்சு வாசிக்கிறார். ஆகையினால எல்லா மிருதங்களும் சில மிருதங்க வாசிக்கக்கூடிய வித்வான்கள் தான் மனதில் இருக்கிறார். அந்த வகையில அண்ணனும் என்னுடைய மனதில் நிறைந்து இருக்கிறார். அதனால அண்ணனுக்கு நான் போன் பண்ணி கேட்டேன், யாரு செல்வன் அண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு. ஆகையினாலே அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். இருந்தாலும் நீங்கள் ஆகிட வேண்டாம் சுணக்கம் என்பதனாலே இந்த கானம் கேட்டவுடன் எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. இந்த காட்டிலே இப்படிப்பட்ட கானம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஊராக இருந்தா எப்படி இருக்கும்? ஆகா, சங்கீத முறைப்படி நாடாக இருந்தா எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் தெரியுமா? முத்தை தருபக்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவரையன போதும்
சங்கீத முறைப்படி சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் இந்த பெண்மணி. இது நாடு கிடையாது. சரி, ஊராங்க தெரியுமா? அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா, அந்த ஆறுமுக வேலவன் அழைக்கட்டுமா, நீ அழைக்கட்டுமா, அந்த வேலவன் அழைக்கட்டுமா, சாமி அழைக்கட்டுமா, சாமி அழைக்கட்டுமா, அந்த ஆறுமுக வேலவன் நனைமுகம் கொண்டவன் அழைக்கட்டுமா, நனைமுகம் கொண்டவன் அழைக்கட்டுமா, இனியாடி வேலவன் இப்படி கூட காட்டிய வார்த்தைகளை மாலையை போட்டு விட்டு ஊர் ஊராக இப்படி பஜனை பாடுவது உண்டு. இது மாதிரி கூட ஊராக அந்த பிள்ளை இப்படி கூட பாடி இருக்கலாம். இது ஊரும் கிடையாது, நாடும் கிடையாது, ஆனாந்திரக்காடு. ஆமா, இங்கு வந்து இவர் அழகாக ஆடவம் சோ என்று பாடுகிறாள் என்றால் இவர் சாதாரண பெண்மணியாக இருக்க முடியுமா? ஆஹா, இவர் இவ்வளவு இனிமையாக பாடும் இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. ஆமா, ஆடவம் சோவை என்று இம்மங்கை நல்லா இசைத்த குரல் எனது செவி வழிகளிலே புகுந்து புற மனங்களை எல்லாம் வீழ்த்தி அகத்தன்னை திறந்து உயிருடன் கலந்து ஞான பிரபாகத்தை உருவாக்கி இசை என்கின்ற இன்ப வெள்ளத்தில் மூழ்கல் செய்து என்னை அறியாமலே எடுத்து கொண்டு வந்து விட்டது. ஆஹா, எவ்வளவு இனிமையான காலம். இந்த மாதிரி காலத்தை கேட்டவுடனே இன்னும் ஒரு முறை அவரை பற்றி வருந்துவிட்டு பிறகு யாருக்கு பார்க்கலாம். ரவி வரும் எழுதாத கதையோ, ரதி தேவி வடிவான சிலையோ, கவிராஜன் எழுதாத கதையோ, கரை ஓட்டு நடக்காத நதியோ,
எல்லாம் இருந்தாலும் கூட இப்படி பாடிக்கொண்டிருந்தால் நான் பெருமை சேர்க்க முடியாது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால்தான் சிறப்பு. அவனோடு பெண்ணு சேர வேண்டும், காற்றோடு குழல் சேர வேண்டும், குழலோடு காற்று சேர வேண்டும். ஆகையினாலே இப்படி இருந்தாலும் கூட அண்ணன் கேட்டது போல அண்ணன் பாடல் முத்தப்பாதன் பாடல் அதை பாடிவிட்டு கண்ண திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடுவலே உன்னை நினைச்சு ராசாத்தி உன்னை நினைச்சு அந்த ராசாத்தி பள்ளிக்கு ராசாத்தின்னு ஒரு பேர். தெரியுமா? முருகனுக்கு இளையராஜான்னு ஒரு பேர், வள்ளிக்கு ராசாத்தி என்று ஒரு பெயர். ஏன்னா ஏந்தில யாருக்கெல்லாம் நாரதர் அண்ணன் இளையராஜா என்ற நீதிமணி ஐயா அவர்களுக்கு எங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன் அம்பளிப்பாக 200 ரூபாய். புத்தழகு அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 200 ரூபாய் அன்பளிப்பு வைத்திருக்கின்றார். ஆகையினால அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 இறந்த வணக்கம். அப்ப இந்த குறிஞ்ச எழுத்துக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவர் யார் என்றால் வள்ளி. தலைவிக்கு மறுபெயர் ராஜா. அதே இடத்துல தலைவனுக்கு மறுபெயர் ராஜா என்று பெயர், இளையராஜா என்று பெயர். ஏன் இளையராஜா சொல்றேன் தெரியுமா? மூத்த ராஜா யாருன்னா விநாயக பெருமான். அவனுக்கு இளையவனாக பிறந்தவன் முருகன், அவனுக்கு இளையராஜா பெயர். ஆகையால் இந்த ஆசை மண்ணாக கரையக்கூடாது. அதில் கட்டடத்தை உண்டு பண்ணி கோபுரம் ஏற்றி கும்பாபிஷேகம் செய்யாமல் அடியன் போகவே மாட்டேன். அந்த வேலையை முடிக்க வேண்டும். எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை முடித்து கண்ட வேலையோடு சேர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகையினாலே இருந்தாலும் கூட சுந்தரம் நிறைந்து கதும்பும் புஞ்சிறந்த மங்கை இவள் எந்த உலகோ எங்கே வந்தார். மங்கை இவள் எந்த உலகு தெய்வம் தான்.
நீரில் மறைந்ததோ நான் உரைத்த மனம் தாண்டி ஏன் வந்தாள் எதற்கு வந்தாள் என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இவள்தான் அவள்தான் இவள். சிவனுக்கு துணை நந்தி, வீணையின் நாதம் தந்தி, மனித மனம் ஒரு மந்தி. இவள்தான் இளையராஜாவின் உள்ளம் கவர்ந்த ராஜா. ஆமாங்க, மனம் ஒரு குரலில் மனிதன் வந்தான். காலையில ஒரு மனதிலே ஒரு நினைவு இருக்கும், மதியம் ஒரு நினைவு இருக்கும், சாயங்காலம் ஒரு நினைவு இருக்கும், தூங்குகின்ற பொழுது ஒரு நினைவு இருக்கும். மனம் எப்பொழுதுமே ஒரு நிலையோடு இருக்காது. அப்படி இருந்து விட்டால் அவன் தான் ஞானி. அதுதான் சொன்னால் மனம் அது செம்மையானால் மந்திரம் செதுக்க வேண்டாம்னா அப்ப மனம் எல்லோரும் கட்டுப்படுத்த முடியுமா? மனம் எப்படி குரங்கு ஒவ்வொரு கிளையை பார்த்து தாவுகிறதோ அதுபோல் மனமாகப்பட்டது தாவுகிறது. அதுக்குத்தான் சொன்னா மனித மனம் ஒரு மந்திரம் தான். வீணையின் நாதம் தந்தி. அப்ப என்னதான் வீணை இருந்தாலும் நரம்புலன்னா நாதம் வராது. அதுபோல என்னதான் சட்டம் இருந்தாலும் தோலும் அதுக்கு அண்ணே மூட்டடிச்சு ஒழுங்கான அந்த நரம்பு இல்லைன்னா அவருக்கு நாதம் வராது. அதுபோல இந்த பெண்ணுக்கு சிறப்பு சேர்க்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில இந்த உலகம் என்னை இந்த உலகம் புகழாது, நாரதற்கு புகழாது. ஆகையினால் இந்த பெண்ணை எப்படியாவது சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். அலங்கார பூசணம், ஆடம்பர விக்கிரகம், பத்திரவாத்து பசுமொன்னால் காற்று அமைத்து எடுப்பிட்ட எழில் உள்ள சித்திர பதுமை. ஆஹா, அழகென்றால் அழகு, இவளுக்கு அநியாய அழகு. இந்த பெண்ணை எப்படியாவது அழகென்ற முருகனோடு சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இன்றும் உலாவிக் கொண்டிருக்கிறார். யாரு? போன
கும்பல நெஞ்சார்ந்த நன்றி. ஏதோ காரணம் கேட்டது கானம் 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 கேட்டது யார் என்று மட்ட மேல கொட்ட போட்ட பணமரத்து மேல இது பழனி இறக்க போறேன். ஏதோ காலம் கேட்டது யார் என்று பார்ப்போம். சந்திப்போம் சிந்திப்போம். ராமா கிருஷ்ணா கல்வி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகி யார் தெரியுமா? 10 அவதார கதாநாயகிகள் அப்படின்னா அந்த படத்தினுடைய ஹீரோ, படத்தினுடைய கொட்டை, படத்தினுடைய கொட்டை இல்லையா, படத்தினுடைய அதான் மச்சா கூர்மா வராத வாமனான்னு பேர் இருக்கிறது. ஆமா, இந்த 10 அவதாரத்தில் எங்கேயாவது பெருமாள் என்று பேர் இருக்கிறதா? இல்ல. இருக்கா? இல்ல. மச்சா, குருமா, வராதா, சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், அது என்ன புதுவிதமாக இருக்கிறது. இன்னொரு கூட்டு இது ஒரு கூட்டோ, நான் சொல்லக்கூடிய கூட்டு வரி நீங்க சொல்லக்கூடிய. ஆமாங்க, எப்படி சாப்பாடு ஏற்பாடு அந்த கூட்டு நான் சொல்றேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஏன் சொல்லுங்க, பெருமாள் என்று சொன்னால் திருமாலும் பெருமாளும் ஒன்றுதான். அது எப்படி பெருமாளும் திருமாலும் ஒன்றுங்கிறீங்களா? எப்படி ஐயா,
திரு என்றால் உயர்ந்த அர்த்தம், பெரு என்றால் உயர்ந்த. ஆமா. அப்ப இந்த திருமால் என்ற பேரு பெருமாள் என்ற பேர் எங்கு வரப்பட்டதுன்னா சத்திய கைலாயம், சத்தியலோகம், வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களிலே வைகுண்டத்தில் இருக்கிறார் என் பாட்டன் திருமன் நாராயணன், அந்த வெங்கடேச பெருமாள். அவர் கண்டதாயா திருமால் பெருமாள் என்று பெயரு. இந்த 10 அவதாரத்திலே அவருக்கு பெருமாள் என்று பெயர் கிடையாது. ஆனா அங்குதான் அப்பேற்பட்ட ஆட்சி பெற்று இன்று வந்திருக்கிறேன். ஐயா, பெருமாளுடைய ஆட்சி பெற்று நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யார் என்று நான் தெரிந்து கொள்ள ஏறத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாட்டில் அப்படித்தான் எல்லாரும் என்னுடைய இடம் என்று ஒவ்வொருத்தரும் கோடி கோடியாக கட்டி சம்பாதிச்சு வச்சு உண்மைதானே. ஆனா இறந்ததுக்கு பிறகு அதுக்குள்ளே வச்சு குறைக்க போறாங்க. உயிர் பிரிந்து விட்டார். எவ்வளவு கடினப்பட்டு கட்டினாரோ வீடு, அந்த வீட்டுக்கோடு அரண்மனை வைத்திருக்க மாட்டார்கள். இருந்து விட்டால் நாட்டம் எடுத்து விடும் என்பதனால தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவார்கள். அது உண்மைதான். அப்ப நாட்டில் என்னுடைய இடம் என்று எல்லோரும் ஆணவம் கொள்ளலாமா? கொள்ளக்கூடாது. யாரா இருந்தாலுமே இருக்கிறவரை நம்ம. ஆமா, இறந்துட்டோம்னாதான் குணம். ஆமா, அதுக்கு மேல சனம் தானே. ஆமா ஆமா. அதான் கேட்கிறேன், நீங்க யாரு? சாமியார் என்று எல்லோரும் அழைப்பார்கள். சாமியார்ல பல வகையான சாமியார் பார்த்திருக்கேன். உங்க நாட்டுல உண்டோ பல வகை சாமி? கட்டிக்கு பிச்சை எடுக்கிற சாமியாரு, பிச்சை புள்ளதாரம் பல வகையை கெடுக்கிற சாமியாரு, இது மாதிரி தூக்கு சட்டி எடுக்கிட்டு ஊருக்கு கூட சோறு வாங்குற சாமியாரு. இது தூக்கு சட்டியாயா? இது என்ன இதுக்கு பேரே வேறப்பா. என்ன சொல்லுங்க? சாமியாரு பல வகையான சாமியார் சொல்லிட்டு நீங்க எந்த வகையான சாமியார்? ஏன் நீங்க சொன்னது போல தரங்கள் பல இருந்தால் அது மட்டும் இல்ல. சிறுநீரு நீருதான். ஆமா. கருநீரு நீருதான். திருநீரு நீருதான். திருநீர், கழிநீர், சிறுநீர், இந்த 3 நீர் நீருதான். ஆமா. ஆனா சிறுநீர் தன்மை வேறு, ஆமா, கருநீர் தன்மை வேறு. கருநீர் என்ன தெரியுமா? சுரோதமும் சுக்கிரமும் தான் சேருவதான் கருநீர் வேறு. கருணை விளையாடுறதுனால கருநீர். ஆமா, பெண்ணினுடைய அப்புறம் ஓப்பனா சொல்லி கருநீருக்கு பேருங்க. இது திருநீர். ஆமா. இது 3மே நீர் தான். ஆனா தலை வேறு இல்லையா? திருநீரை எப்படி எல்லோரும் மேன்மையாக வணங்குவார்களோ, ஆமா, அதுபோல எத்தனை சாமியார் இருந்தாலும் முனிவர்கள் இருந்தாலும் நித்திய பிரம்மச்சாரி என்று பட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை முனிவர் இருந்தாலும் என்ன உயர்ந்த நிலை அடைந்தவன் நீங்க. ஆமாங்க. என்ன சொல்லு பிரம்மா? இல்லங்க, எல்லோருமே நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி அப்படியே அனுதினமும் எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடியவன். எப்பொழுதுமே எனக்கு வயது 12 தான். ஆமாங்க. எனக்கு வயசு 12 தான். வயிறு மட்டுமே வகுறு வத்தன் அவ்வளவுதானே. அதுதான் குறைக்கணும். 4 நாளைக்கு பட்டினியா கிடந்தா சரியாக இருக்கேன். நல்ல நாடாத்துல சேர்ந்ததே சோதிக்கிறது. 4 நாளைக்கு பட்டினியா கிடந்தா. ஆனா உருவம் எந்த வகையில உருவம் பெருசாக இருந்தாலும் சரி, அந்த கலைவாணி அவங்க நாவலே அமர்ந்திருக்கிறார். அதான் இறைவன் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. சந்தோஷம். நீங்கள் பாடுகின்ற பொழுது நான் கொஞ்சம் அர்த்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி நான் போய் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி இல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு தன்மை, ஒரு ஆளுக்கு ஒரு திறமை இருந்தாலும் என்னுடைய குணம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் இருந்தாலும் நல்ல தொழிலாளியை எப்பொழுதுமே தொழிலாளி என்றுதான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்க ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, நானும் அப்படித்தான். தொழிலாளி இருந்தாலும் அவன் காலில் இருந்தாலும் கும்பிட்டு, ஆனா ஒண்ணுமே தெரியாம மண்டே பண்ணாலும் அப்ப நான் மண்டே. அதான் உண்மை. இருக்கட்டும், பரவாயில்ல. உண்மையிலே நீ சொன்ன மாதிரி கலைமகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனாலதான் இங்க வந்து நிற்கும். கண்டிப்பா, நிச்சயமா. இல்லைன்னா நம்ம சுண்டல் தான் நிற்கும். முடியாது. உண்மை அதுதான். அது தப்பு இல்லை. உண்மை செய்யும் தொழில தெய்வம் தான். ஆமா ஆமா. ஏன்னா 4 வகை ஜாதியில, ஆமா, நீங்க சொன்ன வணிக ஜாதி உண்மை. சத்திரியன், சூத்திரன், ஆமா, வணிகன், ஆமா, பிராமணன், இந்த 4 வகை ஜாதியில வணிகம் பண்ணலாம். உண்மை. அப்படி வணிகம் பண்ணுவது பெரிதல்ல. செல்வத்தை சேர்ப்பது பெரிதல்ல. அதை சரியாக வைத்துக் கொண்டு ஒரு மனைவி தன்மையோடு வாழ வேண்டும். அப்படித்தான் செல்வத்தை சேர்த்த கோவலன் இருக்கிறான மாதவியை தேடி போனான். சரி. அப்ப எல்லா செல்வங்களையும் இழந்து விட்டார். அப்ப இழந்து மறுபடியும் கண்ணகியிடம் வருகின்ற பொழுது, அப்ப சிரமயிற்று பிழைத்து விடலாம் என்று போகின்ற பொழுது கோவலன் கேட்கிறான், கண்ணகி உன்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டேன் அப்படி என்று சொன்ன உடனே, சரி, துன்பப்படுத்தினாலும் என்னை நம்பி வந்துட்டாயே,
அப்படி கண்ணகி கோவம் என்று சொல்றாங்க. அப்படித்தான் கோவலன் சொல்கிறான் கண்ணகியிடம். சரி. அப்பொழுது சொன்னால், நீங்கள் அழைத்ததனால வரவில்லை, உங்களை எனக்கு அளவுக்கு மீறி ரொம்ப ரொம்ப உங்களை பிடிக்கும், உங்களை விரும்புகிறேன், அதனாலதான் வந்தேன், நீ அழைத்ததனால் வரவில்லை என்று சொன்னாள். அப்ப அவள்தான் கற்புக்கரசி. என்னதான் கணவன் குற்றம் செய்தாலும் அவனை அந்த விரும்பக்கூடிய மனமாகப்பட்டது எப்பொழுதும் ஒரு நிலையோடு இருந்தாலே மற்ற ஆடவனை பார்க்காமல், அதுபோல் இந்த உலகிலே பெண்கள் இருந்தால் கட்டிய கணவன் உயிரையும் காப்பாற்றலாம் என்ற எடுத்துக்காட்டோடு விளங்கினார். அப்ப செல்வம் சேருவது பெரிதல்ல, உண்மை, அது ஒழுக்கத்தோடு வைப்பதுதான் பெரியது. அதுக்குத்தான் சொன்னார், ஒழுக்கம் விழுப்பம் பெறலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப ஒழுக்கம் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு செல்வம் அதிகமா இருக்கிறது ஒழுக்கம் அவசியம். அது இருந்தாத்தான் குடும்பம் நிலைநாட்டு, இல்லைன்னா மாடு அவுத்துக்கு போயிருக்கு. பரவாயில்ல, என்னுடைய பேர் நான் எல்லோரும் அழைக்க நாரதர். ஆமாங்க, நீங்க நாரதருங்கிறீங்க. நீங்க இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? எப்ப வந்தடத்தை சொன்னா உலகம் சிரிச்சிருமே. ஏங்க வந்த இடத்த சொன்னா ஏன் உலகம் சிரிக்குது? எல்லோரும் எங்க இருந்து வந்தார்களோ அங்கிருந்தா நான். ஏங்க எல்லோரும் எங்க இருந்து வந்தாங்க? அதான் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு ஆள் ஒரு ஊர்ல இருந்து வருவா. நீங்க சொல்ற ஊர் வேறு, நான் சொல்றேன். நான் கரூரை பத்தி பேசுகிறேன். ஓ கரூரா? கண்ணங்குடியை பத்தி சொல்லுங்க. இல்ல, நான் சொன்ன ஊர் வேறு, நீங்க சொல்ற ஊர் வேறு. சரி. ஏன்னா தொந்தி நடுங்க துணை நடுங்க 300 நாள் சுமந்து பெற்றெடுத்து வருகிறார் தாய். எல்லோரும் அந்த வழியாகத்தானே வருகிறார்கள். அந்த வழியில தான் நாங்க வந்து நினைக்கிறோம். அந்த வழியில கேட்கல, டிக்கெட் எடுத்து கேட்கல. நீங்க எப்படி வந்தீங்கன்னா அந்த வழியில எல்லாரும் புதுக்கா வருவாங்க. ஒருவேளை நீங்க கேட்ட உடனே அந்த வழியோ நினைச்சு விட்டேன். நீங்க எங்க இருந்து வாங்க? நான் தகன மார்க்கமாக மேலூர் வழியாக வருகிறேன். தகன மார்க்கமா? ஆமா. ஆகாய மார்க்கம், சன்மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், இது ஒரு வகை மார்க்கம். நான் வந்தது தகன மார்க்கம். தகன மார்க்கம்னா ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம் பறவைகள் எப்படி வருகிறது? பறந்து வரும். அது போல நான் வந்தேன். ஆமையா நம்புற மாதிரியா இருக்கு. அறியாம சொல்றேன். நீங்க அப்படி வரலைங்க. நான் அப்படித்தான் வந்தேன். எங்க வல்லையே அப்படித்தான் வந்தேன்னா வந்தவனுக்கு தானே தெரியும். நான் பைக்ல வந்து 8:45 கலந்து வந்தேன். எப்ப அது நீதிமணி 12:45 வச்சு அப்பதான் மயிலை சுட்டு 1:20 தூக்கி பிடிச்சிங்க. நீங்க யார சொல்றீங்க? இல்லப்பா, அது நீதிமணி. அவரு வந்திருப்பாரு. சரி, இது நாரதர். ஓஹோ, நீங்க நாரதர். நீங்க மேல வந்திருக்கீங்க. ஆமாங்க. உங்க அப்பா பிரம்மா. ஆமாங்க. ஏன் அவருக்கு என்ன உறவு சொன்னாங்களா? எங்க அப்பா எப்பொழுதுமே சிறந்தீதியாக வாழக்கூடியவன். பசி, பிணி, தாகம், அரைத்திரை, உப்பு, சாக்காடு ஏழையும் கலந்தவனை போய் நீ என்னப்பா இப்படி காற்று பொய்யா சொல்றீங்க? அப்படி மனுஷன் இல்ல. ஆறு அன்னைக்கோட உங்க அப்பா நானும் கோயில் போட்டு ஒரு கோட்டு வாங்கி அந்த சொன்னேன். நாராஜி போல லோக்கத்தை சாப்பிடாடா, மசாலி லெமன் சாப்பிடான்னு 260 நல்லா ஓட்டு வாங்கி அந்த மிச்சர் பாக்கெட்டு கப்பு வாங்கினாலும் நான் தான் ஒரு அப்பா இளவாளிக்கு வந்தாரு. நல்லது. நீ யாரை சொல்லுகிறாய்? ஆமா, நத்தத்துல மாம்பழம் நத்தத்துல மாம்பழம் விற்கிறாரா? அந்த அவருக்கு எத்தனை தலை? ஒரு தலை. எங்க அப்பனுக்கு 4 தலை. நீங்க சொன்ன பிரமே கிடையாது. ஓ, உங்க அப்பனுக்கு 4 தலை? ஆமா. தீபாவளிக்கு கறி ஓட்டாரா? அவர் இல்ல, அது கிடையாதுங்க. அவருக்கு முகமே 4. ஓஹோ, 4 முகன் என்று பெயர். உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவன். உற்பத்தி, உருவாக்குறது. ஆமா. எறும்பு முதல் 84 ஜீவராசிகளையும் உண்டு பண்ணவங்க யாருன்னா எங்க அப்பா. உங்க அப்பா? ஆமாங்க. எறும்பு, ஆடு, மாடு எல்லாத்தையும் அவர் தான் உண்டு பண்ணார். இவ்வளவு சந்தேகப்படுது. எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு மாட்டை பொறுத்தது எங்க அப்பா இந்த குழு நாயை பொறுத்தது எங்க அப்பா தான். ஒட்டகத்தை பொறுத்தது எங்க அப்பா. சரி, என்னைய பொறுத்தது எங்க அப்பா.
அப்புறம் எங்க அப்பா நான் நாடாத்து போயிட்டு மணப்பாறை சந்தைக்கு போனாலும் மாடு வாங்க போனாலும் ரொம்ப லாங்கில் போக மாட்டாங்க. ஏப்பா என்னப்பா உங்களுக்கு உங்க அப்பா தான் மாட்டாங்க. சரி நான் எப்படி எப்பா ஒரு கை சேர்ந்த ஓசை ஆகுமா? அது எப்படி வர ஓசை? இருகை சேர்ந்தா தானே ஓசை. ஆமா, அது போல எங்க அப்பனும் சேர்ந்து முப்பனும் சேர்த்து உங்களை வந்து உண்டு பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும். சரி எங்க அப்பா உங்க என்ன படிச்சாரு உங்க அப்பா? ஆமா. இப்ப நம்ம அண்ணன் தம்பி இதுக்கு அப்படி சொல்லலாமா? சொத்த பிரிங்க தூச்சட்டி பெருசா. அப்புறம் உங்க அப்பா படிச்சாருன்னா அப்புறம் நான் அப்ப எங்க அப்பா மட்டும் படிக்கிறவங்கள இன்னும் 4 பேருனா 2 பேர் இருக்காங்க. மொத்தம் உங்களை உற்பத்தி பண்ண 4 பேர். உங்க அம்மாவுக்கு 4 புருஷன். நம்ம 2 பேரும் ஒரே குரூப்னா நம்ம 2 பேருக்கு அம்மாவுக்கு இல்லப்பா, அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில். அண்டம்னா உலகம். இந்த உலகத்துல நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் அடங்கியிருக்கிறது. ஆமா, அதே போலதான் மனித உடலுக்குள்ளும் பஞ்சபூதம் இருக்கிறது. நீர் இருக்கா, நெருப்பு இருக்கா, காற்று இருக்கா, சிரசு விண்ண பாதம் மண்ணு. இப்ப 5 பூதம் சேர்ந்தாத்தான் ஒரு மனிதன் உருவாக முடியும், உயிரோடு வாழ முடியும். இல்லைன்னா உருவம் இருக்காது, உயிரோடு வாழ முடியாது. அப்ப நீர் என்பது ஒதுக்கிறணும். ஏன்னா கங்கை தேவி இல்லையா, கங்கா தேவி இல்லையா, நெருப்பு அக்னி பகவான் உரப்ப, வாயு பகவான் ரெண்டப்ப. வாய்ப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனை. ஏன் கொலை செஞ்சவரை ஒத்துக்கிறேன், குச்சி போட்டே அப்படியா? அது வந்து என்ன செய்யுது? எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது இல்லையா? அவங்க மனநிலை அப்படி. அப்ப வாயு. அப்ப எங்க அப்பனை சேர்த்தா 3, உங்க அப்பனை சேர்த்தா 4, உங்க அம்மாவுக்கு 4 புருஷன், உனக்கு 4 அப்ப. சரி, நீங்க முதல்ல ரேஷன் கார்டுக்கு எழுதி போடுங்க. இப்ப கொடுத்துருவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு கார்டு விட்டா எங்க நாட்டு கிடையாது. சரி, நீங்க நார்மலுங்கிறீங்க, மேல வந்தோம்ங்கிறீங்க. சரி, உங்க அப்பா பிரம்மாங்கிறீங்க. ஆமா. உங்க அம்மா யாரு? எங்க அம்மா கலைவாணி. கலைவாணினா சரஸ்வதி. ஆமா, சீனிவடி கம்பெனி ஓனர். அதே சீனிவடி சீட்டு புதும் போது கப்பி என்னப்பா இப்படி? என் தாய் சரஸ்வதி நாவலை உட்கார்ந்து விட்டால் தமிழ் கொட்டி விடும் ஐயா. ஐயா, அப்ப நான் பொய்யா சொல்றேன். வெளியில எல்லாம் உங்க அம்மா போட்டாதான் இருக்கு. அப்ப நான் தம்பி அது வியாபாரம் செய்வதற்காக வைத்திருக்கிறாங்க. உங்க அம்மா எங்க அம்மா பேர எல்லோரும் சரஸ்வதி என்று, கார்த்திக் என்று சொல்லுபவர்கள் கார்த்தி ஆகிட முடியுமா? அது எப்படி ஆகுது? எல்லோரும் சரஸ்வதி ஆகிட முடியுமா? அப்படி முருகா என்று சொல்ல ஓனர் இல்ல இல்ல கிடையாது. கல்விக்கு அவன் அதிபதி, தலைவி. ஆனா நீங்க சொன்ன வெடிக்கு அவன் கிடையாது. சரி, உங்க அப்பா பிரம்மா. ஆமா. உங்க அம்மா சரஸ்வதி. நீங்க நார்மல். ஆமா. சரி, உங்களுக்கு கல்யாணம் கிடையாது. அதுல விருப்பம் கிடையாது. ஒன்றும் செட் ஆகல. இந்த உலகத்துல எதுல விழுந்தாலும் பிழைச்சிடலாம், அதுல விழுந்தா பிழைக்க முடியாது. அது என்ன பேச்சு? குண்டுல விழுந்தா பிழைக்கலாம், குடியில விழுந்தா பிழைக்கலாம். யாரா இருந்தாலும் பொம்பளை துணை இருந்தா தான் வாழ முடியும். கேணியில விழுந்தா பொம்பளை சோறு கிடைக்காது, சுண்டல் கிடைக்காது. அது உண்மைதான். கடைசி காலத்துல நம்ம கஷ்டப்படும் நமக்கு தான் தெரியும். அதுக்கு தான் எல்லா பெண்ணும் பெண் அல்ல. ஏன்னா அதுக்கு தான் சொன்ன அறிவு எல்லா பெண்ணும் பெண்ணு. கொடிது வறுமை கொடிது. ஐயா, எல்லா பெண்ணும் பெண்ணுதான். குணம் தான் பித்து கொண்ட மாதிரி இருக்கு. அதைத்தான் சொல்ற. பெண்ணு பெண்ணாக நடந்தால் தானே பெண்ணு. அவள் வந்து ராட்சசி போல் நடந்தால் அவள் பெண் அல்ல. அதுக்குதான் சொன்னா கொடிது வறுமை கொடிது, அதனிலே கொடிது இளமையில் வறுமை. எனக்கு மாதிரி மனைவி அமைஞ்சது. எப்படி உங்க மனைவி தன்மையை சொல்லுங்க, நான் தெரிஞ்சு விடுகிறேன். என் மேல பாசக்காரி. எப்படி? நான் எவ்வளவு தூரம் நாடாத்து போனாலும் சரி, வச்சாலும் சரி, சரி, அவ நான் ஒரு நாள் கழிச்சு போனாலும் சரி, நான் இல்லாம சாப்பிடவே மாட்டேன். அப்ப 10 நாள் சென்று போனாலும் பட்டினியா தான் கிடக்கிறாளா? போய் உலகே நான் தான் வைக்கணும். நீங்க தான் வைக்கணுமா? நாராயணா, என்னப்பா இப்படி? அப்ப சமைக்க தெரியாது, சமைஞ்சிருக்காளா? இல்ல எவ்வளோ என் மேல பாசம். இல்ல சமைக்க தெரியல. எல்லா புருஷனும் வந்தானா வந்துக்கலான்னு கேட்பாங்க. சரி, ஏமாட்டாட்டு அப்படி இல்லை. அப்புறம் எப்படி கேட்பாங்க? எப்போ ஊருக்கு போவீங்க? ஏன் நீ வந்தாலே இவ்வு நாராயணா, அதுக்குதான் 10வது, அதுக்குதான் சொன்னா 10வது ஏற்ற பதிவிரதை உண்டானால்
கூடியிருக்கலாம். சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாள் அமையன் கூறாமல் சன்னியாசம் கொள்ளுந்தான். அப்படி நம்ம குணத்துக்கு தகுந்தார் போல பெண் இல்லை என்றால் என்ன மாதிரி காசி மாலையை போட்டுக்கிட்டு காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோ பட்டது போதும் பெண்ணாயே அதை பட்டினத்தாரும் சொன்னாரே சுட்டது போதும் சிவ சிவனே சுட்டது போதும் சொன்னாலே நான் சுகப்படவில்லை அவளாலே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. அப்படி ஒரு பெண் உண்டு. இருக்கட்டும், உங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷம். உங்க பேர் என்னங்க? என் பேரு உங்க அப்பா பெயர்? அவர் பேர் நம்பிராஜ். உங்க அம்மா பெயர்? நங்கை மோகன். வருகின்ற பொழுது ஆடோலம் சோ என்று ஒரு அருமையான காரணம் கேட்டதே. உள்ளே 2 பெண்கள். 2 பெண்களா? யார் யார்? பெயர் என்ன? ஒண்ணு என் ஆளு, ஒண்ணு என் தங்கச்சி. உங்களுக்கு ஒரு ஆள் குப்பையில இருக்கிற கொட்டாச்சி வர உன்னை கோர்த்துக்கிட்டு நாங்க எதுவுமே கோர்த்தாதான் சிறப்பு. குப்பையில் இருக்கிற கொட்டாச்சி வர உன்னை கோர்த்துக்கிட்டு இருக்கு. சரி, நாங்க கோர்க்கப்படாதா? சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. ஆலமறிந்து காலம் வைப்பா. ஆமா, இருக்கட்டும், பரவாயில்ல. உன் தங்கையின் பேர் என்ன? வள்ளி. கூட பிறந்தவளா பிறவாதவளா? எடுத்து வளர்த்தது. எங்கு எடுத்து எப்படி வளர்த்து? காட்டுல. எந்த எதுக்காக காட்டுக்கு போனீங்க? நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் விறகு வெட்டுறதுக்காக போயிட்டேன். மன்னன் விறகு வெட்டக்கூடியவரா? இல்ல, இப்ப மாத்திட்டாங்க. வேலைமலை இந்தியனுக்கு அம்மட்டு வேலைக்கு தூங்க. நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போயிருந்தேன். சரி, அங்க வேட்டையாடி போயிட்டு பள்ளத்துல கூவா கூவா கூவான்னு கத்திட்டு சொல்லி பொம்பளை பிள்ளை. சரி, பொம்பளை பிள்ளை கிடக்க அப்படி தூக்கி அந்த வளர்த்த ஆள் அக்கி வச்சிருக்கு. சரி, எதுக்குள்ள எடுத்தியா? பள்ளத்துல குழிக்குள்ள. குழிக்குள்ள புள்ள, பிள்ளைக்குள்ள குழி. குளிக்கல புள்ள, பிள்ளைக்குள்ள குளியா? பிள்ளை குழியை பார்த்தது நீயா கொப்பனாங்க? எனக்கெல்லாம் தெரியாப்ப, சத்தியமா நான் பார்க்கல. பள்ளத்தை பார்த்தது நீதானே? ஆமா. அப்ப அந்த பள்ளத்தை பார்த்தது நீங்களா? உங்க அப்பா தான் பார்த்திருக்காங்க. எனக்கு தெரியாது, சத்தியமா நான் பார்த்துட்டாக்க நாடாத்துக்கு வந்து அங்கே தங்கிருக்கேன். சரி, இந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னு இந்த பிள்ளை குப்புற கிடந்தா மல்லாது மல்லாது. ஏன்னா குப்புற கிடந்தா அந்த பெண்மணி பூமியோட வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறது என்று நினைத்து நான் தெரிந்து கொள்வேன். எப்படி மல்லாது கிடந்தா வானவரோடு சேர்ந்து வாழக்கூடிய பெண்மணி என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் குப்புற கிடந்தா மல்லாது கிடந்தான்னு கேட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு தங்கை எங்கு காவல் செய்கிறார்? பரன் மீது. நீங்க நிக்கிறது நான் கீழே. ஏதாவது தெரியுதா? இதுவரை ஒண்ணும் தெரியல, இன்னுமே பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஆள் சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு வாங்க. ஆயாலே அடாச்சல அடாச்சல குளிர் நேரமா இருக்கு. அதுக்கு மாசமோ மாசம் ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில
நன்றிப்பா பேச இருக்கிறார் அப்படியா சொல்லல மங்களம் உண்டாகட்டும். நீ மட்டும் நீ பிளப்பு விட்டு விடும். உங்களது அதான் உண்மை. இல்லை என்றால் இல்லை. இருக்கட்டும் இந்தியா. இதுதான் நான் சொன்னல அந்த யாரும் உங்களுடைய ஆளா? அந்த பொட்டாச்சி ஆஹா ஆஹா அழகான பெண்மணி. எப்படி கரும் மேகத்தை போல் கூந்தல், ஓஹோ, நிலவை போல் நெற்றி, ஆஹா ஆஹா, விண்ணை போல் உருவம், ஆஹா, காந்தத்தை போல் கண்ணு, கிளியை போல் மூக்கு, கோவை பழம் போல் உதடு, முத்து போன்ற பல். இப்படி எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவள் வித்துக்காக வந்திருக்கிறாள். ஓஹோ, ஆகையினாலே இப்படி வித்துக்கு வந்த பெண்மணியை பார்த்து நான் பாடுகிறேன். அப்படியா? என்னுடைய பாடல்கள் ஆடட்டும். போருங்க. பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். பாடலை கேட்டு
சிறை அழகு, அதான் உண்மை. நாளைக்கு நரை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, குரல் அழகு, சோலைக்கு மரம் அழகு, வானுக்கு நிலவழகு, வாழைக்கு இலை அழகு, தென்னைக்கு கொலை அழகு. இந்த பெண்ணுக்கு என்ன அழகு? ரெண்டும் கொலை அழகு. அத்தம்மா வேண்டாம். இவள் முகமே அழகு. இருக்கட்டும், தங்கச்சி தங்கச்சி மதுர சீமையில மீனாட்சி கோவிலில் மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் போய் சொல்லவா கண்ணம்மா சொல்லாம எண்ணி வைக்கவா நான் மீனாட்சி கோவிலில் கல்யாணம் போய் சொல்லவா கண்ணம்மா சொல்லாம எண்ணி வைக்கவா மீனாட்சி கோவிலில் கல்யாணம் எப்போ சொல்லவா கண்ணம்மா அடிவாசனி ஆவதி என் காதலி என் பாரதி தேடி வந்த தேவதாசை காலோடிவா என் காதலி என் காதலி அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. என்னை அழைத்ததின் காரணம் என்ன? நம்மிடத்திற்கு ஆர்வம் வந்திருக்கிறார். நாரத மகாமுனிவர் நம்மை தேடி நம்மிடத்துக்கு வந்திருக்காரா? ஆமாம்மா. நீங்க பாத்தீங்களா? எப்படி நீ பாத்தியா? அண்ணா நான் பார்க்கணும்ல அண்ணா. உடனே அழைத்து வருகிறேன். சுவாமி அழைக்கார்கள் அண்ணா. வணங்குகிறேன் சுவாமி. வந்தாரை பாவாடை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியம் ஆகையினால்